ஹாய் நண்பர்களே, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து தங்க ரேட்டு மலமலன்னு ஏறிட்டே போகுது. ஸோ தங்கம் வாங்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் அது ஒரு எப்படி சொல்கிறது, இக்கட்டான கிடுக்குப்பிடியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஸோ தங்க ரேட்டு கொஞ்சம் லைட்டாக குறையும் போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கிறது நல்லது. குறையும்னு சொல்லிட்டு நம்ம வந்து காலத்தை தாமதப்படுத்த வேணாம். ஸோ காசு இருக்கவங்க உடனே போய் வாங்கிடுங்க. நானும் வாங்கணும் தான் ஆசைப்பட்றேன், பட் என்னால் தான் வாங்க முடியல. எனக்கு ரொம்பலாம் ஆசை இல்லை. காதில் ஒரு தோடு போட்டிருக்கேன், கையில் ஒரு சின்னதாக ஒரு மோதிரம் போடணும், அதுதான் ஆசை. பெரிய ஆசைலாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு சின்னதாக ஒரு ரிங் வாங்கலான்னு இருக்கேன். ஸோ ரேட் குறையும் போது டக்குன்னு போய் மக்கள் போய் வாங்குறது தான் என்னை பொறுத்தவரை ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். தங்கம் வந்து எப்படி சொல்கிறது, தமிழ்நாட்டில் பாரம்பரிய பொருளில் ஒன்றா ஆயிடுச்சு. ஸோ மெயினாக எல்லாருக்குமே தங்கம் தேவை தான். இப்போ வாங்கி வச்சுக்கிட்டா கூட பின்னாடி ரேட் போகும்போது ஏதோ ஒரு யூஸ் ஆகிக்கிறோம்ல. ஸோ எல்லாருமே தங்கத்தை வாங்குங்க, ரேட் குறையும் போது வாங்கிக்கோங்க. இந்த ஆஃபர்ஸில் ஏதோ போய்கிட்டு இருக்குது, ஸோ அப்போ போய் வாங்கிக்கோங்க தங்கத்தை. பட் நான் வந்து இன்றைக்கி போய் ஒரு ரிங் வாங்க போகிறேன், ஸ்மால் ரிங். ரொம்பலாம் வாங்க மாட்டேன், ஒரு 1/4 பவுன் 2 கிராமில் தான் போய் வாங்க போகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். பாய். பவி அஃபீஷியலை தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய் ஆல் ஆஃப் யூ கைஸ். ஹாப்பி சண்டே.